நாம் இப்பொழுது அனுபவ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழக வேதியியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் குருமலேஷ் பிரபு அவர்கள் இதன் முதல் பகுதியில் உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் அனுபவங்கள் பற்றி கேட்டோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியாக வேதியியல் வரலாறு பற்றியும் மற்றும் தினசரி வாழ்வில் வேதியியலின் பங்கு பற்றியும் நாம் கேட்போம். அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் வரலாறு இருக்கிறது. ஸோ அந்த வேதியியலுக்கு எப்படி உருவானது, இன்று நவீன காலத்தில் அந்த வேதியியல் துறை என்ன மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசலாம். நீங்கள் வேதியியல் பல காலங்காலங்களாக இருந்து வரும் ஒரு அறிவியல் துறை. இந்த அறிவியல் 4 பொதுவான காலவரிசை டைம்லைன் பிரிக்கப்பட்டுள்ளது. அவை 1 வரலாற்றுக்கு முந்தைய காலம், 2 கிறிஸ்தவ சகாப்தம், 3 17ஆம் நூற்றாண்டின் முடிவு, 4 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வரை தற்போது வரை. இந்த 4ம் பரிணாம வளர்ச்சிகள் அறிவியலில் பெரும் பங்காற்றியுள்ளன. கடந்த 300க்கும் மேற்பட்ட வருடங்களாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் கண்டுபிடிப்புகளை சிலதை மற்றும் இங்கு கூற விரும்புகிறேன். 1794 ஆக்சிஜன் காற்றின் ஒரு பகுதி என்பதை உணர்த்திய லெவாய்சியர் நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1803 டால்டனின் அணுக்கோட்பாடு வெளியிடப்பட்டு அது இந்த அனைத்து பொருட்களும் சிறிய மற்றும் பிரிக்க முடியாத அணுக்கள், ஆட்டம் என்று சொல்கிறோம் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக அந்த அணுவில் இருக்கும் பொருட்கள் புரோட்டான் யூஜின் கோல்ஸ்டைன் 1885 கண்டுபிடித்துள்ளார். எலக்ட்ரான் ஜே தாம்சன் 1897 கண்டுபிடித்துள்ளார். ஃபோட்டான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905 கண்டுபிடித்துள்ளார். இந்த அணு அமைப்பு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதனை நீல்ஸ் போர் மற்றும் ரூதர்ஃபோர்ட் என்பவர்கள் உருவாக்கியுள்ளனர். புரோட்டான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் 1919 கண்டுபிடித்து, ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை 1932 கண்டுபிடித்து, நாம் வாழும் இந்த உலகில் அனைத்து பொருட்களும் ஒரு அணுவிலிருந்து தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதனை இந்த வேதியியல் பரிணாம வளர்ச்சியின் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக நமது வேதியியல் நம் வாழ்வில் எந்த அளவு ஒரு பங்களிக்கிறது என்பதை கூற விரும்புகிறேன். நிச்சயமாக வேதியியல் நம் வாழ்வில் ஒரு பெரிய பங்கு அளித்து வருகிறது. நமது உடம்பையே எடுத்துக்கொள்வோம். நமது உடலில் எடையில் ஏறக்குறைய 60 விழுக்காடுகள் நீர்தான் அமையப்பெற்றுள்ளது, H2O. நமது உடம்பில் பல தனிமங்கள் உள்ளன. ஏறக்குறைய கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு 120 தனிமங்கள் கூறப்பட்டாலும் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 4 தனிமங்கள் நமது உடலில் 96% அமையப்பெற்றுள்ளது. நமது உடலில் இதர தனிமங்கள் குறைந்த அளவில் 60 தனிமங்கள் நமது உடம்பில் உள்ளன. இவை ஒரு 4% அமையப்பெற்றுள்ளது. ஆக நமது உடம்பில் 96% கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜனும், மீதி 4% 66 தனிமங்களும், மொத்தம் 64 தனிமங்கள் நமது உடலில் அமையப்பட்டுள்ளது. கெமிஸ்ட்ரி இல்லைன்னா நம்ம உடம்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நம் வேதியியல் ரசாயனங்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலை முதல் மாலை வரை கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், நமது அன்றாட வாழ்வில் வேதியியல் எவ்வாறு உள்ளது என்பதையும், நமது வாழ்க்கை முதல் பிறப்பு வரை அனைத்தும் வேதியியல் பயன்பாட்டில் இயங்கி வருகிறது என்பதையும் உணர்கிறோம். நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றில் வேதியியலின் பங்கு அதிகம். நாம் உண்ணும் உணவு ஃபுட், குடிக்கும் நீர் வாட்டர், பிரீத்திங் ஏர் ஆக்சிஜன், உடுத்தும் உடை ட்ரெஸ், நாம் வாழும் நிலம் த ஷெல்டர், நமது உணர்வுகள் சென்சார்ஸ், நாம் பார்க்கும் வாட் வி see, நாம் கேட்கும் வாட் வி ஹியர், நாம் சுவைக்கும் வாட் வி டேஸ்ட், நாம் தொடும்
வாட் வி டச் எல்லாமே ஒரு ரசாயன அமைப்புகளால் ஆனது. முக்கியமாக நமது வாழ்வாதாரத்தில் ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் வேதிவினை, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தண்ணீரை உணவாக, குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனாக நமக்கு உயிர் மூச்சாக மாற்றுவதும் ஒரு வேதியியல் வினை. நாம் அன்றாடம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் இந்த ஒளிச்சேர்க்கையினில் தான் வருகிறது. இது ஒரு கடவுள் செயல், இயற்கை செயல். நாம் மரங்களை வெட்டியதன் மூலம், புவி வெப்பமயம் ஆனதன் மூலம், பருவ கோளாறு ஏற்பட்டதன் மூலம் பல இன்னல்களை பார்த்து வருகிறோம். இதையும் வேதியியல் மூலம் சரி செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக வேதியியல் பயன்பாடுகள் நமது அன்றாட வாழ்நாளில், ஒரு நாளில் காலை முதல் மாலை வரை எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். காலைல எந்திரிச்சதுமே நம்ம ப்ரஷ் பண்ணு நினைப்போம். அந்த காலத்தில் ஆலும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கறியும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, விறகுலேருந்து அடுப்பிலேருந்து கறி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் மார்க்கெட்டில் ஃப்ளோரிகார்டு, சார்கோல் அப்படிங்கிற பேரில் தான் மார்க்கெட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் குளிக்கலான்னு நினைப்போம். ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறோம். அந்த சோப்பு பார்த்தாலுமே ஒரு ஸ்டேரிக் ஆசிட், ஒரு கெமிக்கல் தான். சரி, அந்த உடுத்திய ட்ரெஸ்ஸு அதை துவைக்கணும், சலவை செய்யணும். சோடியம் லாரைல் சல்ஃபேட், இதை தான் இந்த கெமிக்கல் அங்கே யூஸ் பண்ணுறோம். குளிச்சாச்சு, அப்புறம் ட்ரெஸ் பண்ணுறோம். சாய்ஸ் நிறையா இருக்குது. காட்டன் பருத்தி துணி, உலன் கம்பளி துணி, சில்க் பட்டு துணி மற்றும் செயற்கை பொருட்களான நைலான், பாலியஸ்டர், அக்ரைலிக், இது எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம எல்லாருமே தான் பயன்படுத்துகிறோம். இதுவும் வேதியியல் பயன்பாடு தான். ட்ரெஸ் செஞ்சாச்சு, அப்புறம் கொஞ்சம் மேக்கப் பண்ணோம். என்ன பண்ணுவோம்? ஹேர் ஆயில் எண்ணெய், ஹேர் டை வண்ணம், லிப்ஸ்டிக் நிறமிகள் பயன்படுத்துகிறோம். இது நம்மளோட வாழ்க்கையோடு இணைந்த செயல். இதுலேயும் கெமிஸ்ட்ரி தான் பயன்படுது, கெமிக்கல்ஸ் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டோம், ஹேர் பேக் எடுக்கலாம், இல்லை ஷூ ஸ்லீப்பர் மாட்டலாம். அந்த ஷூ ஸ்லீப்பர் எல்லாமே தோல் பொருட்கள். அதுலேயும் ஷூ, பேக், பர்ஸ், இது எல்லாமே லெதர் ப்ராடக்ட்ஸ். அங்கேயும் கெமிக்கல் தான் இருக்குது. சரி, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிடணும். சாப்பிட்றதுக்குன்னு உட்காந்தா இட்லியோ தோசையோ வருது, அது ஒரு கார்போஹைட்ரேட். சாம்பார் செய்கிறோம், பருப்பு யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரோட்டீன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடுவோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம், விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாமல் லைஃப் இல்லை. இது கண்டினியூ ஆகுது. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறேன்னு நினைப்போம். ஒரு வேளை தலைவலிச்சதுன்னா மருந்து வேணுமே, ஒரு பேராசிட்டமால் எடுத்துப்போம். இல்லை கொஞ்சம் சுகர் இருக்கே, கொஞ்சம் இன்சுலின் மாத்திரை போட்டுப்போம், ஊசி போட்டுப்போம். எல்லாமே கெமிஸ்ட்ரி தான், கெமிஸ்ட்ரியோட அவுட்புட் தான். அப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பலாம். அதுக்கு போக்குவரத்துக்குன்னு சைக்கிள், பைக், கார், பஸ், விமானம், இப்படி பல போக்குவரத்துகளை நம்ம நாடுவோம். இதில் உருவாக்கப்படுற பொருள் எல்லாமே ஒன்று இரும்புலேயோ இல்லை அலுமினியத்திலேயோ இல்லை அதர் பிளாஸ்டிக்லேயோ செய்யப்பட்டிருக்கும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி இல்லாமல் நம்ம போக்குவரத்து கிடையாது. இந்த போக்குவரத்து இயங்கணுன்னா அதுக்கு சக்தி வேணும். எரிபொருட்கள், வீட்லேயும் எல்பிஜி அடுப்பு வேணும், வெஹிக்கிள்லேயும் பெட்ரோல் ஃபியூவல் வேணும். இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இல்லை நம்ம விவசாயத்துக்கு போகிறோம், வயலில் போகிறோம், வயலில் நம்ம எருவிடுறோம். அப்போ இந்த எருவு என்னன்னு பார்த்தாலும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே, இந்த மிக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் வயலில் செடி நல்லா வளரணும் அப்படின்னா பூச்சிக்கொல்லி வேணும். அதுக்கும் டிடிடி, எண்டோசல்ஃபான் போன்ற கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, ஆஃபீஸில் பார்த்தா காகிதம், பேப்பர், பேனா, தொலைபேசி, கணினி, கம்ப்யூட்டர், மின்விசிறி, ஃபேன், ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இதுவும் என்ன சொல்ல வரணுன்னா, நம்மளுடைய அறிவியலின் பரிணாம வளர்ச்சியில் நம்ம நிறைய சுகங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ், ஏசியின் மூலம் வெளியாகும் அறிவியல் மூலக்கூறுகள், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இவை நமது பூமியின் வெளிப்பரப்பில் கடவுள் நமக்காக அமைத்த ஓசோன் லேயரில் ஒரு ஓட்டைகளை உருவாக்கி இன்று ஓசோன் துளை என்றும் சொல்லும் அளவுக்கு புவி வெப்பமயமானதுக்கு காரணங்களாக வகுக்கின்றன. அதையும் நம் அறிவியல் வேதியியல் மூலம் சரி செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக நமக்கு பொழுதுபோக்கு ஒரு நாளில்
வீட்டில் டிவி பார்ப்போம், இல்லை மொபைல், இந்த உலகமே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். பள்ளி அலுவலகத்தில் இமெயில் தகவல்கள் அந்த காலத்தில் பேப்பரில் இருந்தது, போஸ்ட் கார்டில் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இமெயில் சேட்டிங் நிறையாவே வந்திருக்கு. இது எல்லாமே அந்த மெட்டீரியல், கம்ப்யூட்டர் கணினியாகட்டும் பேப்பர் ஆகட்டும், எல்லாமே பேசிக்காக ஒரு கெமிக்கல் ப்ராடக்டில் வந்தது தான். அடுத்து கல்வியிலையும் பார்க்கலாம். இன்றைக்கி எஜுகேஷனே இந்த ஃபிசிக்கல் மோட்லேருந்து ஆன்லைன் மோடு சொல்கிறோம். குழந்தைகளுக்கு மொபைல் வேண்டான்னு சொன்னோம், இன்றைக்கி குழந்தைகளுக்கு மொபைலை கொடுத்து தான் படிக்க வைக்கிறோம். அதே மாதிரி தகவல் பரிமாற்றம், நம்ம சேட்டிங், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்டர்நெட், இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பேசிக்கலி பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருந்து தான் அதிலிருந்து வந்திருக்கு. சரி, சாயந்தரம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் விளையாடணும். அந்த விளையாட்டு பொருட்கள், பந்து, வலை, ராக்கெட், இது எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். கடைசியாக தூங்கணும். அந்த தூக்கம் வரணுன்னாலும் நம்ம மூளையிலேருந்து மெலோட்டின் என்கிற கெமிக்கல் சுரக்கப்பட்டால் தான் தூக்கம் வரும். அதுவுமே ஒரு கெமிக்கல் தான். ஸோ ஆக காலை முதல் டூத்பேஸ்ட்டில் ப்ரஷ்ஷில் ஆரம்பித்து சாயந்தரம் தூங்குகிற வரைக்கும் நாம் உபயோகப்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் வேதிப்பொருட்களின் அதனுடைய இணைந்த பொருட்களும் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். வேதியியலின் பங்கு நமது அன்றாட வாழ்வில், நமது உடம்பில் அதிக பங்கு வகிக்கிறது என்பதை இதன் மூலம் பதிவு செய்ய விரும்புகிறேன். மக்களுடைய வாழ்க்கையில் தினசரி ஒவ்வொரு டிசிப்ளின், ஒவ்வொரு பாடத்திட்டமும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் எந்த துறையும் எடுத்துக்கொள்ளலாம். பாட்டனியாக இருக்கலாம், இல்லை சுவாலஜியாக இருக்கலாம், இல்லை ஜியாலஜியாக இருக்கலாம். எந்த துறையுமே ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். அது மாதிரி வேதியியல் துறை தினசரி வாழ்வில் அதனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா வானத்தின் நிறம் நீலம், நீலம்னு ஒரு கலர் நமக்கு தெரியுது. ஏன் தெரியுதுங்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கெமிஸ்ட்ரி தான் வருது. அதுலேயும் வான நிறம் நீலம், அதற்கு காரணம் அதன் அலை நீளத்தை விட மிகச் சிறிய துகள்களால், பார்ட்டிக்கிள், ஒளியின் சிதறல், ஸ்கேட்டரிங் கொண்டிருக்கும் என்பதை ரேலே சிதறல் என்ற பரிவின் மூலம் தெளிவுபடுத்துகிறோம், கோட்பாட்டின் மூலம் தெளிவுபடுத்துகிறோம். அடுத்த உதாரணம், பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. திரவ நீரை விட பனி கட்டி அடர்த்தி குறைவாக உள்ளது. கனமான நீர் இலகுவான பனிக்கட்டியை இடமாற்றம் செய்கிறது. எனவே பனிக்கட்டி மேலே மிதக்கிறது. அடுத்ததாக நாம் உபயோகிக்கும் சமையல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பாத்திரத்தில், விறகு அடுப்பில் ரொம்ப நேரம் வேக வச்சுருந்தோம். ஆனால் இப்போ எல்லா வீட்லேயும் ப்ரெஷர் குக்கர், சீக்கிரத்தில் வேகுது. இதுலேயும் கெமிஸ்ட்ரி தான். ப்ரெஷர் குக்கரில் உணவுகள் வேகமாக சமைக்கப்படுகின்றன. ப்ரெஷர் குக்கரில் உள்ள மூடி அதன் பாத்திரத்தை முழுவதுமாக மூடுகிறது. நீராவி வெளியாவதை தடுக்கப்படுகிறது. சமையல் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக ஆகிறது. எனவே உணவு மிக வேகமாக சமைக்கப்படுகிறது. இப்போ நிறைய இடத்துல கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கேம்லனாலும் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இல்லைம்போம். அதாவது இது ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு உதாரணமாக கூட சொல்லுவான். அதே போல் ஒரு லவ்வும் கூட நடக்கும், லைஃப் ஸ்டைலில் இருக்கும். அதுக்கும் கெமிஸ்ட்ரி விளையாடுதுங்கிறத லிட்ரேச்சரில் இருக்குது. காதல் ஏற்படும் போது மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சில ரசாயன கலவைகள் வெளியிடப்படும். அதில் உள்ள ஹார்மோன்கள் ஆக்சிடாக்சின், வேசோப்ரின், எண்டோப்ரின் இவைகள் இயக்கப்படுவதன் மூலம் அந்த காதல் உணர்வு ஏற்படுவதாக அறிக்கை தெரிவிக்கின்றன. சரி, இப்போ நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், டயர்டாக இருக்குது, கொஞ்சம் எந்தூசியாசம், நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரணும், ஒரு காஃபி சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினைப்போம். அந்த காஃபிலையும் கெமிஸ்ட்ரியோட ஆக்ஷன் தான் அதில் வருது. மூளையில் அடினோசின் என்னும் வேதிப்பொருட்கள் இருப்பதால் எப்பொழுதும் மூளை விழித்திருக்கும். இது சில ஏற்புகளின் பிணைப்பாகிறது மற்றும் தூக்கம் சமிக்சை செய்யப்படும் போது நரம்பு செயல்பாட்டை குறைக்கிறது. அதனால தான் அந்த புத்துணர்வு வரணுன்னா கொஞ்சம் காஃபி சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இது வேதியியல் செயல்பாடு தான். அடுத்ததாக நமது வீட்டில் சமைக்கும் காய்கறிகள். காய்கறிகள் பலவிதம், பல நிறம், வண்ணமயமானவை. ஏனெனில் அவை கரோட்டீன்களால் என்ற சிறப்பு பொருட்களால்
ரசாயன கலவையை கொண்டிருக்கின்றன. இந்த கலவைகள் ஒளியின் குறிப்பிட்ட அலைநீளங்களை உறிஞ்சி வெளியிடுகின்றன. அதைத்தான் நாம் பச்சை, சிகப்பு, மஞ்சள், ஊதா வண்ணங்களில் பார்க்கிறோம். அடுத்ததாக, வெங்காயத்தை வெட்டும்போது கண்ணீர் வருகிறது. இதுவும் ஒரு அறிவியல் வேதியியல் செயல். வெங்காயம் வெட்டப்பட்ட பிறகு உடைந்து போகும் செல்களில் சல்ஃபர் எனும் தனிமம் இருப்பதால் சல்ஃபெனிக் அமிலம் புரோப்பீன்தியால் சல்ஃபர் ஆக்சைடாக மாறுகிறது. இது எரிச்சலை ஏற்படுத்துகிறது மற்றும் கண்ணீரின் உற்பத்தியை தூண்டுகிறது. அந்த டியரிங் கிளாண்ட்ஸ் இன்டியூசிங். அதனால்தான் நமக்கு வெங்காயத்தை வெட்டும்போது கண்ணீர் வருகிறது. வேதிச்செயல். உணவு செரிமானம். சாப்பிட்றோம், எல்லாமே டைஜஷன் ஆகுது. மெல்லுவதிலிருந்து செரிமானம் வரை பல இரசாயன வினைகள் நடைபெறுகின்றன. உணவு இரைப்பைக்கு சென்றவுடன் அது வயிற்றின் சுவர்களால் வெளியிடப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் துடன் கலக்கப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்ததாக, உணவில் உப்பு. சுவை. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவோம். எந்த வகையான உணவு வகைகளையும் சமைக்க உப்பு ஒரு அத்தியாவசிய பொருளாகிறது. சோடியம் குளோரைடு சுவை சேர்க்க உதவுகிறது. அடுத்ததாக, நமது மருந்துகள். ஒவ்வொரு நோய்க்கும் குறிப்பிட்ட மருந்து உள்ளது, ஆஸ்பிரின் மாதிரி. ஏனெனில் ஒவ்வொரு நோயிலும் வெவ்வேறு உயிரியல் அல்லது வேதியியல் வினை நடைபெறுகிறது. இவ்வாறு வேதியியல் கோட்பாடுகள், ஹைபாத்திசிஸ், ரியாக்ஷன் மூலம் நமது அன்றாட வாழ்வுகள் நமக்கு விளக்கப்படுகிறது. இன்றைய கோவிட்-19 நிலையில் அறிவியலின் பங்கு. முதலில் சுகாதாரம். நாம் உணவு உண்ணும் முன் கைகளை கழுவ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்பொழுது கோவிட்-19ற்கு பிறகு எதை செய்வதற்கு முன்பும் பின்பும் நாம் கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறோம். காரணம், சோப்புகளில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தின் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. அவை கூழ்ம பரப்பும் முகவராக செயல்பட்டு கைகளை சுத்தம் செய்கின்றன என்று அறிகிறோம். மேலும் இந்த கோவிட்களால் நிறைய பாதிப்புகள் ஏராளம். வருத்தமான நிகழ்வுதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்த நிலவரப்படி உறுதி செய்யப்பட்ட உலகளாவிய பாதிப்புகள் எண்ணிக்கை 30 கோடி. அதில் உறுதி செய்யப்பட்ட இறப்புகள் உலகளாவிய அளவில் 55 கோடி. இருப்பினும் இந்த வேதியியல் மருந்துகள், மாத்திரைகள், தடுப்பூசிகள் மூலம் மொத்தம் 1000 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு மனித சமுதாயம் காக்கப்பட்டு வருகிறது. அறிவியலில் மற்றும் வேதியியலின் பங்கு அளப்பரியது. எனவே வேதிப்பொருட்களையும் வேதி வினைகளை ஆக்கப்பணிக்காக மட்டும் பயன்படுத்தி வருங்கால சந்ததியினருக்கு ஒளிமயமான, சுகாதாரமான, இயற்கையான, பசுமையான வாழ்க்கை அளிப்போம் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். வாழ்க வேதியியல், வாழ்க வையகம். நான் வள்ளல் அழகப்பருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். 1987 வேதியியல் துறையில் பேராசிரியராக நுழைவு பெற்று இன்று துறையின் தலைவராக இருந்து கொண்டு பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திலும் ஸ்பெஷல் ஆஃபீஸர், கண்ட்ரோலர், ரிஜிஸ்ட்ரார் பணிகளும் செம்மைய முடித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலைமைக்கு வாய்ப்பளித்த எனது கடவுளுக்கும், எனது பெற்றோருக்கும், நண்பர்கள், உறவினர்களுக்கும் மற்றும் காரைக்குடி மக்களுக்கும், எனது ஆராய்ச்சி மாணவர்கள், சக மாணவர்களுக்கும், பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம். ஸோ அந்த தெய்வத்தின் மண்ணில் இங்கு வாய்ப்பளிக்க வள்ளல் அழகப்பர் அமைத்து கொடுத்த இந்த அமைப்புகளின் மூலம் கல்வி சேவை, உயர்கல்வி சேவை ஆற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய அழகப்பா பல்கலைக்கழக அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.